ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு அட்டகாசமாக செஞ்சிடலாம். வாங்க அதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் 1 கப்பு அளவு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 கப்பு இட்லி மாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாகவே கெட்டியாகி வந்துடுங்க இட்லி மாவு. நம்ம ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகி வந்துடும். கைவிடாமல் கிளறினே இருங்க. பாருங்கள், கெட்டியாகி வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விடுங்க மாவை. பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இட்லி மாவை எடுத்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறி வரணுங்க. ஆறி வந்த பிறகு நம்ம எல்லா பொருளுமே இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் பொடிசாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பொடிசாக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து கொடுத்து பெசரி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் உங்களுக்கு ரொம்ப இலக்கமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே சரியாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமை வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸு. எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இருக்கும். இதை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சாச்சு பாருங்கள். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், அட்டகாசமான சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு இட்லி மாவு வச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.